வணக்கம். யூனிட் 2ல ரெண்டாவது மாடியூல் பார்க்க போறோம். ரெண்டாவது மாடியூல்ல நம்ம பார்க்க போற டாபிக் டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். நம்ம போன மாடியூல்ல என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா டிரான்சிஸ்டரை பற்றிய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோம், அதனுடைய கிளாசிஃபிகேஷனை பார்த்தோம், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிஎன்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கிளாசிஃபிகேஷனில் யூஜேடினா என்ன பிஜேடினா என்னங்கிறதையும் டீல் பண்ணோம். டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்னா என்ன, அதில் 3 டைப் இருக்குது. அதில் நம்ம பேசிக்காக முதல் டைப் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் மட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. அதனுடைய கட் ஆஃப் ரீஜன் என்ன, ஆக்டிவ் ரீஜன் என்ன, சேச்சுரேஷன் ரீஜன் என்ன, கரண்ட் கெயின் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டரில் எத்தனை டெர்மினல் இருக்குது? 3 டெர்மினல் இருக்குது. எமிட்டர், பேஸு, கலெக்டர். ஆனால் எந்த ஒரு சர்க்கியூட்லேயும் நம்ம ஒரு பர்டிகுலர் டிவைஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை டெர்மினல் வேணும்? 4 டெர்மினல் வேணும். ஏன்னா 2 இன்புட்டுக்கு வேணும், 2 அவுட்புட்டுக்கு வேணும். ஆனால் டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல்ஸ் தான் இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னா டிரான்சிஸ்டரில் இருக்க ஒரு டெர்மினலை இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமன் ஆக்கிற போகிறாங்க. அப்போ ஜென்ரலாக காமன் டெர்மினல் ஒரே இதாக இருக்கும். அது எமிட்டராக இருக்கலாம், இல்லை பேஸாக இருக்கலாம், இல்லை கலெக்டராக இருக்கலாம். இன்புட்டை இன்னொரு டெர்மினலில் கொடுத்துருவாங்க, அவுட்புட்டை இன்னொரு டெர்மினலில் கொடுத்துருவாங்க. அதை வச்சு டிரான்சிஸ்டருடைய கனெக்ஷனை 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். காமன் பேஸ் கனெக்ஷன், இல்லைன்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கனெக்ஷன், இல்லாட்டினா காமன் கலெக்டர் கனெக்ஷன். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். காமன் பேஸாக இருந்தாலும், காமன் கலெக்டராக இருந்தாலும், காமன் எமிட்டராக இருந்தாலும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் இன் அ பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன். ஒரு கான்ஃபிகரேஷனில் தட் இஸ் காமன் பேஸோ இல்லை காமன் எமிட்டரோ இல்லை காமன் கலெக்டரோ இருக்கும் பார்த்தியா, அதில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று கரண்ட் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது? இன்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் வோல்டேஜுக்கும் கிராஃப் வரைய போகிறோம். எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம்? அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். இன்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ அவுட்புட், அதனால் என்ன செய்ய போகிறோம்? கிராஃப் எதுக்கு வரைய போகிறோம்? அவுட்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறீங்க? இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறீங்க. டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் மாற்றி வர்றதுனால கிராஃப் எதுக்கு போட போகிறோம்? அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும் எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம்? அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத டீல் பண்ண போகிறோம். காமன் பேஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல்ஸ் சொன்னேன், எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஆனால் நம்ம சர்க்கியூட் கனெக்ஷனுக்கு எத்தனை டெர்மினல்ஸ் வேணும்? 4 வேணும். அந்த 4 டெர்மினல் வந்து நம்மகிட்ட இல்லாதனால என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது ஒரு டெர்மினலை காமனாக வச்சுக்க போகிறோம். ஜென்ரலாக அதை கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் எதை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க? பேஸை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல போகிறோம்? கிரவுண்டட் பேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்ல போகிறோம். இப்போ பேஸை கிரவுண்ட் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கிறது என்னென்ன டெர்மினல்? எமிட்டரும் கலெக்டரும். அப்போ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் எமிட்டர் இன்புட்டாக ஒர்க் ஆக போகுது. அதனால் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? எமிட்டர் கரண்ட்டு. இன்னொரு டெர்மினல் கலெக்டர் வந்து அவுட்புட்டாக ஒர்க் ஆக போகுது. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு கலெக்டர் கரண்ட். இப்போ இந்த இன்புட்டுக்கும் எது காமனாக இருக்க போகுது? பேஸு தான். இன்புட் எதில் கொடுக்க போகிறோம்? எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில். அவுட்புட் எங்கே எடுக்க போகிறோம்? கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவில். அதனால் பேஸ் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். இப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்படி இருக்கணும்? ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும். பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோ, பேஸ் காமனாக இருக்க போது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும். இன்புட்டில் வந்து எமிட்டர்லேருந்து இன்புட் எடுக்க போகிறீங்க, கலெக்டர்லேருந்து அவுட்புட் எடுக்க போகிறீங்க. இப்போ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுடைய சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். பேஸ் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். இது
எமிட்டர், இந்த டெர்மினல் பேஸு, இது கலெக்டர். இந்த பேஸுங்கிறது இன்புட்டுக்கும் காமனாக இருக்குது, அதே மாதிரி அவுட்புட்டுக்கும் காமனாக இருக்குது. இது இன்புட் சைடு, இது அவுட்புட் சைடு. இது என்பிஎன் டிரான்ஸ்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருக்கேன், இங்கே பிஎன்பி டிரான்ஸ்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருக்கேன். எப்பயுமே எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும். இது ஒரு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பிளாட் பண்ணுறக்கூடிய சர்க்கியூட் டயக்ராமு. எமிட்டர் பேஸை ஃபார்வர்ட் பேஸ் பண்ணணுங்கிறதுனால இது என் டைப்பு, அதனால் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். பேஸ் வந்து பி டைப் அப்படிங்கிறனால பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இங்கே கலெக்டர் வந்து என் டைப்பு, அதை ரிவர்ஸ் பேஸ் பண்ணணும், அதனால பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், பேஸுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் எமிட்டர் வோல்டேஜ், அதான் இன்புட் வோல்டேஜ். எமிட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எமிட்டர் கரண்ட், அது இன்புட் கரண்ட்டு. கலெக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கலெக்டர் கரண்ட், அது அவுட்புட் கரண்ட்டு. கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் விசிபி, அது அவுட்புட் வோல்டேஜ். இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எதுக்கு கிராஃப் வரைய போகிறீங்க? எமிட்டர் கரண்ட்டுக்கும் எமிட்டர் வோல்டேஜுக்கும் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்? கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எதுக்கு கிராஃப் வரைய போகிறோம்? அவுட்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது? எமிட்டர் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எதுக்கு போட போகிறோம்? அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது? விசிபி. இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வரையறதுக்கு ரீடிங் எடுக்க போகிறோம். ரீடிங் எடுத்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேஸு காமனாக இருக்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. இன்புட் எதில் கொடுக்குறோம்? எமிட்டரில். அவுட்புட் எதில் எடுக்கிறோம்? கலெக்டரில். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெஃபினிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இட் இஸ் அ கர்வ் drawn between emitter current IE and emitter base voltage VEB. emitter currentங்கிறது இன்புட் கரண்ட், எமிட்டர் பேஸ் வோல்டேஜ்ங்கிறது VEB. அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஜென்ரலாக எமிட்டர் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும், எமிட்டர் பேஸ் வோல்டேஜை எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரீடிங் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். இன்புட் வோல்டேஜை வந்து 0 வோல்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் கரஸ்பாண்டிங் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ண போகிறோம். இது ஒரு செட்டு முடிஞ்சிடும். இதே மாதிரி அடுத்த செட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? விசிபியை வேறு ஒரு வோல்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்புட் வோல்டேஜை வேரி பண்ணி இன்புட் கரண்ட் என்ன வருதுங்கிறத ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்த ரீடிங்ஸ்க்கு ஒரு கிராஃப் வரைஞ்சேன்னா என்ன கிடச்சிரும்? இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடச்சிரும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸில் விபி எடுத்திருக்காங்க, இன்புட் வோல்டேஜ். ஒய் ஆக்சிஸில் எமிட்டர் கரண்ட் எடுத்திருக்காங்க. எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம்? விசிபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். இங்கே இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தேன்னா முதல் கரண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கட்டின் வோல்டேஜை தாண்டிச்சுன்னா கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஜென்ரலாக விசிபி 0வாக இருக்கும்போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்குது. அடுத்தது விசிபி கூடும்போது அந்த கர்வுடைய ஷிஃப்டிங் லெஃப்டில் நடக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, எமிட்டர் கரண்ட்டு கொஞ்சோண்டு எமிட்டர் பேஸ் வோல்டேஜை கூட்டினாலும் வேகமாக என்ன ஆரம்பிக்குது? கூடிடுது. அதனால் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஜென்ரலாக எமிட்டர் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ். கிராஃபில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துல விசிபி என்ன தான் வேரி பண்ணாலும் கொஞ்சோண்டு தான் கரண்ட் வேரியேஷன் இருக்குது. ஆனால் எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் மாறும்போது எமிட்டர் கரண்ட்டுடைய வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எமிட்டர் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர்ஸ் வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்னாலே உனக்கு தெரியும், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுக்கு போட்டிருக்கோம்? இன்புட் வோல்டேஜுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும். காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இன்புட் வோல்டேஜ் என்னது? விபிஇ. இன்புட் கரண்ட் என்னது? ஐஇ. அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை போட்ட அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இன்புட் ரெசிஸ்டன்ஸ். டைனமிக்னா என்னது? அந்தந்த நேரத்தில் வேரி ஆகிட்டே இருக்கிறனால அதை சேஞ்ச் இன் பேஸ் வோல்டேஜ்னு போடுவோம். அதனால இந்த டெல்டா சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆர்ஐங்கிறது இன்புட் ரெசிஸ்டன்ஸு. ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட். இன்புட் வோல்டேஜ் விபிஇ, அதனால் டெல்டா விபிஇ டிவைடட் பை டெல்டா ஐஇ. எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம்? அவுட்புட் வோல்டேஜ் விசிபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம்.
ஜென்ரலாக காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எதுக்கு போட போகிறோம்? கலெக்டர் கரண்ட் தட் இஸ் அவுட்புட் கரண்ட்டுக்கும் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது? எமிட்டர் கரண்ட் ஐஇ கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. வழக்கம் போல் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும், வோல்டேஜை எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி டிட்டர்மின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பார்த்த அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும்? இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடறோம். கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணி கரஸ்பாண்டிங் அவுட்புட் கரண்ட்டை நோட் பண்ணணும். இது ஒரு செட்டு கிடச்சிரும். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு திருப்பி இன்புட் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணி அவுட்புட் கரண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிடைச்ச ரீடிங்ஸை வச்சு கிராஃப் வரைஞ்ச அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது? அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் 3 ரீஜன் இருக்கும். கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன். கட் ஆஃப் ரீஜனில் ரொம்ப 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 கரண்ட்டு கம்மியாக இருக்கும். ஐஇ இன்புட்டில் கரண்ட்டே கொடுக்கலனாலும் நமக்கு அவுட்புட்டில் கொஞ்சோண்டு கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட்டுக்கு பேர் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனில் நம்மளுடைய எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸில் இருக்கனால தான் அவுட்புட்டில் என்ன செய்ய போகிறதில்ல? கரண்ட்டே கிடைக்க போகிறதில்ல. அந்த ரீஜனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கட் ஆஃப் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன் எதுக்காண்டி யூஸ் ஆக போகுது அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டரை க்ளோஸ்டு ஸ்விட்சாவோ இல்லை ஓப்பன் ஸ்விட்சாவோ யூஸ் பண்ணலாம் நம்ம. அந்த டைமில் ஒரு டிரான்சிஸ்டர் கட் ஆஃப் ரீஜனில் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் என்னவா இருக்கும்? இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் ஓப்பன் ஸ்விட்ச். ரெண்டாவது ரீஜன் சேச்சுரேஷன் ரீஜன். சேச்சுரேஷன் ரீஜனில் வோல்டேஜை வேரி பண்ணும்போது கரஸ்பாண்டியாக கரண்ட்டுடைய வேரியேஷன் ரொம்ப இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் கரண்ட்டுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட லெஸ் தேன் 1 வோல்ட்டுக்குள்ளேயே அந்த வேரியேஷன் முடிஞ்சிடும். இந்த ரீஜனில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும். இங்கே கட் ஆஃப் ரீஜனுக்கு 2 ஜங்ஷனுமே ரிவர்ஸ் பயாஸு, சேச்சுரேஷன் ரீஜனில் 2 ஜங்ஷனுமே ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டரை ஒர்க் பண்ண வச்சோன்னா அது என்னவா ஒர்க் ஆகும்? இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ க்ளோஸ் ஸ்விட்ச். அப்போ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணணும்னா டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் ரீஜனில் ஃபங்க்ஷன் ஆகணும். ஸ்விட்ச் ஓப்பன் ஆகணும்னா அது கட் ஆஃப் ரீஜனில் ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த ரீஜனுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன். ஏன்னா அந்த 1 வோல்ட்டுக்கு மேலே நம்ம விசிபியை கூட்ட மேக்ஸிமம் கலெக்டர் கரண்ட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆயிரும். இந்த ரீஜனில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். இந்த ரீஜனில் ஒரு டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ண வச்சனா டிரான்சிஸ்டருடைய பேசிக் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ஆம்ப்ளிஃபிகேஷன். அதனால் இந்த ரீஜனில் டிரான்சிஸ்டரை ஒரு ஆம்ப்ளிஃபையராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். 3 ரீஜன்: கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன். கட் ஆஃப் ரீஜனில் அது ஓப்பன் ஸ்விட்சாக ஃபங்க்ஷன் ஆகும். எமிட்டர் கரண்ட்டே இல்லாமல் கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கலெக்டர் கரண்ட்டை லீக்கேஜ் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 ஜங்ஷனுமே ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது. சேச்சுரேஷன் ரீஜன் அது ஒரு க்ளோஸ் ஸ்விட்சாக ஆப்ரேட் ஆகும். விசிபி 0வாக இருந்தாலும் கொஞ்சோண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த வேரியேஷன் லெஸ் தேன் 1 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இங்கே 2 ஜங்ஷனுமே ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். ஆக்டிவ் ரீஜனில் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக ஃபங்க்ஷன் ஆக போது விசிபி 1 வோல்ட்டை தாண்டிடுச்சுனாவே கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆயிரும். கலெக்டர் கரண்ட் விசிபியை டிபெண்ட் பண்ண போகிறதில்ல. அது எதை டிபெண்ட் பண்ணோம்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எமிட்டர் கரண்ட். எமிட்டர் கரண்ட் கூட கூட கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல 2 ஜங்ஷனுமே ஒன்று எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கணும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னாவே வோல்டேஜ் பை கரண்ட். அதனால அவுட்புட் ரெசிஸ்டன்ஸில் என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் பை அவுட்புட் கரண்ட். காமன் பேஸில் அவுட்புட் வோல்டேஜ் என்னது? விசிபி. அவுட்புட் கரண்ட் என்னது? ஐசி. அதனால ரேஷியோ என்ன போட்டிருக்கோம்? டெல்டா விசிபி பை டெல்டா ஐசி. ஏன் டெல்டான்னு போட்டிருக்கோம்? டைனமிக். டைனமிக் தான் அப்பப்போ அதனுடைய ரெசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சேஞ்ச் இன் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் டு சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட்னு சொல்கிறாங்க. எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது? ஐஇ கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. மூணாவது டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எதுக்கும் பிளாட் பண்ணுறோம்? கலெக்டர் கரண்ட்டுக்கும் தட் இஸ் அவுட்புட் கரண்ட்டுக்கும்
இன்புட் கரண்ட்டுக்கும் எது கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது? விசிபி கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது. கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். எமிட்டர் கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருப்போம், கலெக்டர் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட லீனியர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இதுதான் நமக்கு வந்து ஆம்பிளிஃபிகேஷனுக்கு டிசைட் பண்ண போகிற அத்தாரிட்டி. காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இன்புட் கரண்ட் வந்து எமிட்டர் கரண்ட்டு, அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட். ஜென்ரலாக கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். இங்கே அவுட்புட் கரண்ட் என்னது? ஐசி, அதனால் டெல்டா ஐசின்னு போட்டிருக்காங்க. இன்புட் கரண்ட் என்னது? ஐஇ, அதனால் டெல்டா ஐன்னு போட்டிருக்காங்க. எது கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது? விசிபி. இந்த கரண்ட்டுக்கு கெயினுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு டெல்டா ஐசி டிவைடட் பை டெல்டா ஐஇ. ஜென்ரலாக ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். டிப்பிக்கலாக பார்த்தோம், எக்ஸாக்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.98 இருக்கும். இப்போ இந்த மாடியூல் என்னென்ன பார்த்துருக்கோம்? டிரான்சிஸ்டருடைய கான்ஃபிகரேஷன். என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது? காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர். இதில் பேசிக்காக காமன் பேஸ்னா என்னது? பேஸ் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். காமன் கலெக்டர்னா என்னது? எமிட்டர் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். காமன் கலெக்டர்னா கலெக்டர் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். சினா என்னது? காமன் எமிட்டர். காமன் எமிட்டர்னா என்னது? எமிட்டர் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். காமன் பேஸில் இன்புட் கரண்ட் வந்து எமிட்டர் கரண்ட்டாக இருக்கும், அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட்டாக இருக்கும். காமன் எமிட்டரில் இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட்டாக இருக்கும், அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட்டாக இருக்கும். காமன் கலெக்டரில் இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து கலெக்டர் கரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 3 டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொன்னோம். காமன் பேஸோடைய இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் 3 ரீஜனை ஸ்டடி பண்ணோம். கட் ஆஃப் ரீஜன்னா என்ன, ஆக்டிவ் ரீஜன்னா என்ன, சேச்சுரேஷன் ரீஜன்னா என்ன. அதுபோக அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனில் கரண்ட் கெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரெஃபரன்ஸு யூஆர்எல்லில் போய் பார்த்தேன் அப்படின்னா நெட்டில் வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. புக் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 6 to 7. அடுத்த மாடியூலில் நம்ம கவர் பண்ண போகிறது, இந்த மாடியூலில் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். அடுத்த மாடியூலில் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.